திமுகவினர் பணம் கொடுத்ததாக புகார். போலீசாரையே குழப்பிய பெண். தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா புகார். ஆனா போலீஸ் விசாரிக்க போனா நான் அந்த பொண்ணே இல்லைன்னு ஒரு பெண் சொன்ன அதிரடி திருப்பம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சென்னை ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த கயல்விழி அப்படிங்கிற பேர்ல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அதிரடியான மெயில் போகுது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமாபுரத்துல இருக்கிற ஒரு மதுக்கூடத்துல 24 மணி நேரமும் மது விற்பனை நடக்குது. அங்க இருக்கிற சில போலீஸ் அதிகாரிகள் உதவியோட திமுகவினர் மின் இணைப்பை துண்டிச்சிட்டு திருட்டுத்தனமா பணப்பட்டுவாடா பண்றாங்கன்னு அந்த புகார்ல சொல்லப்பட்டிருந்தது. விஷயம் சீரியஸ் ஆகவே டிஜிபி உத்தரவுப்படி போலீஸ் கமிஷனர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆனா போலீஸ் கயல்விழிகிட்ட விசாரிக்க போனப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏப்ரல் 20 முதல் 25ஆம் தேதி வரை நான் திருநெல்வேலியில இருந்தேன். அந்த மெயிலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த புகாரை அனுப்பினது நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலீசாருக்கு பெரிய குழப்பம். கயல்விழி பேர்ல புகாரை அனுப்பினது யாரு? அந்த புகாரில் சொல்லப்பட்டிருந்த தகவல்கள் உண்மையா? இல்ல போலீஸ்காரங்களே யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்க இப்படி பண்ணாங்களான்னு விசாரணை தீவிரமாகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.